நீங்கள் வந்து ஒரு பாக்ஸர் கரெக்டாக? நானும் இப்போ பாக்ஸிங் லைட்டாக கற்றுக்கிட்டு அடிக்கிறீங்களா? இல்லை சார். நீங்கள் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து வச்சுக்க மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம். பிஜேபியோட அலையன்ஸ்லேருந்து இப்போ வெளியே வந்திருக்கீங்க. இனிமேல் வாழ்நாளில் அந்த தவறு நாங்கள் செய்யவே மாட்டோம். இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஏடிஎம்கே மீடியா வச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கள் ஆட்சியில் வந்து கருத்து சுதந்திரம் இருக்குது. யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் போடலாம். இப்போ அந்த மாதிரி கருத்து சுதந்திரம் இல்லையே. இந்த ஊ சொல்லு மாமா ஊ சொல்லு மாமான்னு அது ஒரு பாட்டா. கண்ணி கலைமானே கன்னிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏடிஎம்கேல இருக்கிற ஜெயக்குமார் சாரோட இருக்கோம். எப்போவுமே வந்து இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணுவாங்க. இவர் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நார்மலாக இருந்தாலே இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் வந்து பயங்கரமாக இவரோட கான்டென்ட்டை வந்து பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அவரோட பாலிடிக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அவங்களோ இப்போவுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்ததுலேருந்தே ரொம்ப ஜோவியலான பொலிட்டீஷியன். இவ்வளோ நேரம் நான் பார்த்ததுலே வந்து இவ்வளோ ஃபன்னாக பேசின எந்த ஒரு பர்சனையும் பார்த்தது கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு ஆக்சுவலாக நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு கூட பொலிட்டிக்கலாகவுமே நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்க போகிறோம் சார். ஸோ வெல்கம் டு த ஷோ. வெல்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி? பரவாயில்ல, நல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்தீங்க. ஒரு எப்போதுமே வந்து ரெண்டு விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒர்க் லோடு இருந்து தான் இருக்கும். நம்ம ஒர்க் லோட்லேயே ஒரே மைண்ட் வந்து ப்ரெஷர்ஸ் காட்டோம்னா, அதாவது பதறினால் சிதறி விடுவாய். ஆனால் பதட்டன்றது கூடாது. ஸோ எப்போதுமே வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக எடுத்து செய்யணும். ஸோ அது அப்போ கலைப்புன்றது தெரியாது. அதான் இப்போ வந்து சென்னை முழுவதும் வந்து ஒரு தேர்தல் பொறுப்பாளராக பார்க்குறேன், வட சென்னைக்கு பார்க்குறேன், மத்திய சென்னைக்கு பார்க்குறேன், அதே போல் வந்து தென் சென்னைக்கும் வந்து எல்லா வேலையும் வந்து எலெக்ஷன் வேலையும் பார்க்குறேன். இப்படி வந்து தேர்தல் பரப்புரைக்கு வேண்டிய எல்லா விதமான அளவுக்கு வந்து பணிகளை வந்து மேற்கொள்கிறேன். நான் வந்து அதை வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு அந்த கலைப்புன்றது தெரியுதில்லை. அதுதான் எப்போதும் ஹாப்பியாக இருக்குது. ஓகே சார். சார் நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். இது வந்து ஒரு கேஷுவல் கொஸ்டினாக நீங்கள் டீல் பண்ணுங்கள், ரொம்ப சீரியஸாக யோசிக்கணும்னா. ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் வந்து டிஎம்கேலேருந்து வெளியே வராமல் இருந்திருந்தாங்க நாள் இப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க 2024? இல்லை, அது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம். அதாவது காலத்தின் கட்டாயம். இப்போ தலைவரை பொறுத்தவரை வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் வந்து கட்சியை வந்து வளர்த்தவர். ஒரு திமுக அப்படின்னாலே ஒரு அடையாளமே பெருசானா வந்து உருவாக்கின இயக்கம் அது. ஆனால் பட்டி தொட்டியெல்லாம் வந்து போய் அதை வந்து கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் அந்த திமுக பிரபலப்படுத்துறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான். அந்த மாதிரி வந்து அண்ணாவே என்ன சொன்னார், மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கி கொண்டிருந்தது. அந்த கனி யார் மடி மீது விழும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது நல்ல வேளையாக என் மடி மீது விழுந்தது. விழுந்த கனி எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன். அதுதான் எம்ஜிஆர்னு சொன்னார். அதுதான் இதய கனிங்கிற, அதுதான் இதய கனியும். அதுதான் இதய கனினார் அவர் அண்ணாவுடைய இதய கனியும். அப்படி அதனால் புரட்சி தலைவர் வந்து 1967 ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு போஸ்டரே வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் கலக்குச்சு. அந்த போஸ்டர் கலக்கி என்னாச்சு, ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு மகத்தான வெற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 1967 கிடச்சிது. இந்த அண்ணாவை பார்க்க போனவங்களாம் அண்ணா சொன்ன முதல் வார்த்தை, போய் தம்பி ராமச்சந்திரனை போய் பாருங்கள், இந்த வெற்றிக்கே காரணம் அவர் தான். எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு ஆமாம், எலெக்ஷன் 67 வெற்றிக்கே காரணம். டிஎம்கே ஜெயிச்சவொன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தான் அதுக்கு காரணம். ஆமாம், எம்ஜிஆர் தான் காரணம், புரட்சி தலைவர் தான் காரணம், நீங்கள் அவர் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படி வந்து அண்ணா வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு போற்றத்தக்க ஒரு பெரிய அளவுக்கு இதயத்தில் வச்சிருக்க அளவுக்கு ஒரு தலைவர். அப்படிப்பட்டவர் வந்து ஒரு அண்ணா மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி அன்றைக்கு வந்து முதலமைச்சர் ஆக்குறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லைன்னா அன்றைக்கி வந்து நாவலர் கூட அன்றைக்கி வந்து பேச்சு அடிபட்டது. டாக்டர் நாவலர் அவர் வந்து முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்ட காலத்தில் தலைவர் தான் வந்து என்ன பண்ணார், திரு கருணாநிதி வந்து முன்மொழிஞ்சு அதுக்கு திரு கருணாநிதி அன்றைக்கி அந்த காலத்தில் வாழ்த்து பாட்டெலாம் பாடியிருக்காரு. சோஷியல் மீடியாவில் வைரலாம் ஆயிருக்கு. அதாவது என்னை உருவாக்கியவர் அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காரு அவர். கலைஞர் வந்து எம்ஜிஆர் அவர் வாழ்த்திருக்காரு. உங்களுக்கு வேணால் ஆத்தென்டிகேட்டாக நான் அனுப்புகிறேன். ஓகே. அவர் டாக்டர் நாவலர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மீட்டிங் நடக்கப்போ அவரே வந்து அந்த கடிதத்தை படிக்கிறார், தலைவரை பற்றி எப்படி புகழ்ந்திருக்காருன்னு. அப்படியெல்லாம் வந்து புகழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை பொறுத்தவரை பதவி ஆசை கிடையாது. அவரை பொறுத்தவரை வாழ்நாள் முழுவதும் 1949 ஆரம்பித்த கட்சி திமுக அண்ணா தலைமையில் அது அப்படியே வழக்கன்ற அடிப்படையில் அதை அப்படி வந்து கொண்டு போயிட்டு பட்டி தொட்டிலாம் ஒவ்வொரு படத்துலையும் பார்த்துங்களா. அதாவது வந்து அன்பேவா படம், அது புதிய வானம் புதிய பூமி வரும்.
அப்புறம் தான் அது தலைவர் 72 ஆரம்பித்த பிறகு அந்த உதயசூரியன் எடுத்துகிட்டு புதிய சூரியன் வந்து ஓகே. முதல்ல வந்து உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையில் வேணாம். அப்புறம் தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னே புதிய சூரியன் என்று மாற்றினார். அது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து ஒரு பாட்டில் அதேமாதிரி அண்ணாவை அதே போல் அந்த சின்னம் வந்து பட்டி தொட்டிலாம் தெரியுதுன்னா இன்றைக்கி திமுகவோட சின்னம் அது வந்து தலைவரால் தான். அதெல்லாம் திமுக ஒத்துன்னு தான் போகணும். சரி, ஒரு ஆர்கியூமெண்ட் எடுத்துங்க. 1949 கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 67 வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடிச்சி பேரறிஞர் அண்ணா வந்து தலைவர் சிஎம் ஆகிறாரு. அதன் பிறகு வந்து சிஎம் ஆகிட்ட பிறகு அண்ணா மறைவுக்கு பிறகு வந்து புரட்சித் தலைவர் அன்றைக்கி வந்து ஒரு ஆதரவு கொடுத்து திரும்ப கருணாநிதி வந்து சிஎம் ஆகிறாரு. அதன் பிறகு நீங்கள் கேட்டிங்களே கேள்வி, அந்த அனுமானம் அது வந்து அதான் சொல்கிறேன், அது காலம் உருவாக்குன்ட்டுன்னு. கரெக்டாக இவர் வந்து ஒரு பார்ட்டியாக கொண்டு போயிருக்கணும். யார்? திரும்ப கருணாநிதி பொறுத்தவரை தன்னுடைய வாரிசு யார்? மூகா முத்துவை அன்றைக்கி அரசியல் கொண்டு வந்தார். இன்றைக்கி அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணி எல்லாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? எம்ஜிஆர் ஆக முடியாது. தலைவர் தான். அதனால் தலைவருடைய இடத்த வந்து தொடர்ந்து யார முடியல. தலைவர் தான் நான் சொல்லிட்டும் போக முடியாது. அந்த அளவுக்கு இமிடியேட் பண்ணார். அதெல்லாம் கூட தலைவர் வந்து பொறுத்து நான் அதை பற்றி விற்றுல. ரெண்டாவது என்ன பண்ணார்னா, ரொம்ப பார்த்தீங்கன்னா கரப்ஷன், அதே போல் வந்து பெரிய அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஒரு சித்திரவதை, ஒரு கொடுமைக்குள்ளே வருது. இப்படியெல்லாம் இருந்தது. ஒரு கட்சியை வந்து ஒரு காப்பாற்றணும், இவர் பிடியிலேருந்து விடுவிக்கணும், அதே மாதிரி தமிழகத்தை மீட்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் தான் அன்றைக்கி என்ன பண்ணார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1972ஆம் ஆண்டு அன்றைக்கி வந்து ஏற்படுத்துகிறார். அப்படி வந்து தலைவரை பொறுத்தவரை அன்றைக்கி வந்து வெளியில் வந்து 72 இயக்கம் கண்டு 77 மகத்தான ஒரு ஆட்சி, அது அண்ணாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் தலைமையில் மலருது. நீங்கள் பார்த்துங்க, 77, 80, 84 3 முறை வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர். திரும்ப கருணாநிதி அன்னைக்கு 72 வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு, அதன் பிறகு வந்து நடந்த தேர்தலில் பொதுவாகவே 77 ஜெயிச்சாரா? ஜெயிக்கலை. 80 ஜெயிக்கலை. 84 ஜெயிக்கலை. அதுமாதிரி தலைவர் மறைவுக்கு பிறகு தான் பார்ட்டியில் பிளவு ஏற்பட்ட பிறகு ஜெயஜானி ஏற்பட்டது. அப்போது வந்து அம்மாவுடைய தலைமையில் வந்து நாங்கள் எல்லாருமே தலைவர் காலத்துலேருந்து அப்படியே வந்து ஒட்டுமொத்தமாக தலைவர் காலத்தில் உறுப்பினராகி அப்படியே தலைவர் இருக்க காலத்துலேயே அம்மாவுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தோம். அந்த வகையில் வந்து 89 பார்ட்டி பிரிஞ்சப்போ நாங்களாம் வந்து அம்மா பக்கம் இருந்தோம். அது பிறகு அம்மா வந்து கணிசமாக கொஞ்சம் சீட் எடுத்தாங்க. பார்ட்டி அதன் பிறகு ஒன்றாச்சு, ரெட்டையில் முடக்கு வந்து சேர்த்தாங்க. 91 ஆட்சி மக்களை செஞ்சாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஒரு காலகட்டம் 89, 91ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தலைவர் மறைஞ்சதுனால தான் டிஎம்கே வர முடிஞ்சுது. அது பிறகு வந்து 96, 2001 அன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஊடகங்களை வச்சு கட்சியை டேமேஜ் பண்ணி அம்மாவை டேமேஜ் பண்ணாங்க. அது தற்காலிகமாக ஈடுபட்டது. 96, 2001 அன்றைக்கி திரும்ப திமுக வந்தது. அதே போல் 2001, 2006, 2011, 2016, 2016, 21 இப்படி ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டால் வேறு எந்த தமிழ்நாட்டு அரசியலில் சுதந்திரம் பெற்ற காலத்திலேருந்து இதுவரையில் வந்து 31 வருஷத்துக்கு மேலே ஆண்ட கட்சி எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அப்போ சொல்லுங்கள் நீங்கள். அப்போது உண்மையிலே வந்து அப்போ அந்த தீய சக்தி பிடியிலிருந்து தலைவர் வந்து வெளியில் வந்து இயக்கத்தை ஆரம்பித்து அந்த பிடியிலிருந்து விடுவிச்சாரா இல்லையா? 31 வருஷம் நாங்கள் விடுவிச்சு நல்ல பல திட்டங்கள் தலைவர் காலத்தில் 1 லைட் மின்சாரம், அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீ மின்சாரம், சத்துணவு, அதே போல் அம்மா தாலிக்கு தங்கம், அதே போல் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரல எல்லா விதமான திட்டங்களும் கொண்டு வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து வந்தால் கூட யார் பேசுகிறாங்க சொல்லுங்கள்? கருணாநிதி பற்றி யாராவது பேசுகிறாங்களா? எப்பவும் பேசக்கூடிய தலைவர்கள்லாம் எங்கள் தலைவர்கள் தான். இருபெரும் தலைவர்கள். தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசுவாங்க, புரட்சி தலைவரை பற்றி பேசுவாங்க, புரட்சி தலைவர் அம்மா பற்றி பேசுவாங்க. பொதுவாக வந்து இந்த வரலாறுன்றது வந்து பார்த்திங்கன்னா மறைக்கப்படக்கூடாது. எதுக்காக கட்சி ஆரம்பித்தான்றது சொல்லணும். கட்சி ஆரம்பித்த நோக்கம் நிறைவேறிச்சா அது சொல்லணும். அதே நேரத்தில் வந்து எதிரிகள் என்ன ஆனாங்க அதையும் சொல்லணும். அதை முன்னாடி கட்சி 1949 ஒன்றுபட்ட திமுக இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி தலைவர் வந்து போயிட்டு பட்டி தொட்டியெல்லாம் பண்ணி கட்சி வளர்ச்சாங்க. இப்போ நாடோடி மண் எடுத்துங்க படம், அதில் ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு வரும், அதில் போட்டு பாருங்கள். இப்போ நிறைய பேர் தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? அப்போ உங்களுக்கே இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க நீங்கள், இதெல்லாம் அப்டேட்டாக இருக்கணுவா? நாடோடி மன்னன் படம் பாருங்கள். நீங்கள் இப்போ மாற்றிருப்பாங்க அண்ணா கொடி, அப்போல்லாம் நாடோடி மன்னனில் ஒரு உழைக்கும் இருக்கும். அது ஃபஸ்ட் எடுத்தோன்னுமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கொடி வரும். அது
அந்த டிஎம்கேல தான். அப்போது அவர் தானே காரணம், தலைவர் தானே காரணம் கட்சி வளர்கிறதுக்கு. மீடியா பவர்ஃபுல்லாக அதே நல்ல கருத்துக்கள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு மீடியாவை வந்து ஒரு 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 பொழுதுபோக்குன்னு பார்க்காம அது ஒரு சமுதாயத்தை சீர்திருத்தன்ற அடிப்படையில் பார்த்த ஒரு தலைவர். எத்தனை பாடல்கள் இப்போ பாடல்கள் கேட்க முடியுதா மதன்? ஏதாவது கிட்டத்தட்ட காது கொடுத்து கேட்க முடியாது. அது ஊ சொல்லு மாமா ஊ சொல்லு மாமான்னு அது ஒரு பாட்டா, அது என்ன பாட்டுன்னு தெரியல. அது ஒரு டான்ஸை போட்டு அதை போட்டு கைத்தட்டல் தத்துவ பாடல்கள் இல்லையா, அருமையான பாடல்கள் எல்லாமே. ஒரு 2 பாட்டு பாடிட்டுமா? பாடுங்க சார். அது நாடோடி மன்னனில் ஒரு பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். எப்படிப்பட்ட வரி வேணும்? தூக்கம் இருக்கணும், ஆனால் வாழ்க்கையே தூக்கமாயிடக்கூடாது. தூக்கமான வாழ்க்கையை தொலைச்சிடும். அப்போ எங்கே யாரெல்லாம் எப்படி இருக்குன்றது அழகாக சொல்லியிருக்காரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடல் அது அழகாக பாடல். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏற்றினாலும் கூட அந்த பாடல் எப்படி வரணுன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 என்ன சொல்கிறதா கோர்வையாக எல்லாமே தலைவர் பார்த்தா ஒரு மல்டி ஃபேசட். கேமராலேருந்து டைரக்ஷன்லேருந்து பாடல்லேருந்து இசையிலேருந்து எல்லாமே வந்து அவர் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அதே போல் அரசியலன் குமரியில் வேணும், சின்ன பயலே சேதி கேளடா சொல்லிட்டு, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு காலம் தரும் பயிற்சி, உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. தன்மான உணர்ச்சி எப்படி இருக்கணும்? நரம்போடு தான் பின்னி வளரணும். அதை அப்படி சொல்ல, வேப்பமர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாது. அப்போ எவ்வளோ ஒரு வீரம் சிரிக்கிற பாடல் பாருங்கள். அந்த மாதிரி பாடல்லாம் நாங்கள்லாம் கேட்டு தான் அந்தளவுக்கு இன்றைக்கும் எங்களுக்கு வந்து தலைவரும் அம்மாவும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். சார், இப்போ வந்து நீங்கள் வந்து மீடியாவை பார்த்து பயங்கரமாக அவங்க கூட என்கேஜ் ஆகிருக்கீங்க, அதனால நீங்கள் கட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் மினிஸ்டராக இருந்திருக்கீங்க. 30s வந்து யுவர் ஆல்ரெடி மினிஸ்டர். 91 84 சீட்டு கேட்டேன், அது இப்போ வந்து அலையன்ஸ் போச்சு. 89 சீட்டு கேட்டேன், அதுவும் அலையன்ஸ் போச்சு. 91 அதாவது உண்மை உழைப்பு விசுவாசம், உண்மை லாயல்ட்டி உழைப்பு விசுவாசம் பாருங்கள். அதாவது ஒரே கிட்டத்தட்ட 1981 82 நான் வந்து பார்ட்டியில் மெம்பர் ஆனேன். தலைவரை பார்த்தா மெம்பர் ஆனேன், தலைமைகள் நேரடி உறுப்பினரான தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்தேன், பட்டதாரிகள் பேரை வச்சோம். அதே போல் எம்ஜிஆர் இளைஞனில் ஒரு தொகுதியில் உள்ள ஒரு துணைத் தலைவர் தான் தலைவரை பற்றி அறிவிக்கும். அதுலேருந்து அப்படியே நான் வந்து என்னுடைய கடமையை செஞ்சேன். அந்த கடமையின் அடிப்படையில் வந்து தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டு அம்மாவில் அங்கீகரிக்கப்பட்டேன். அதனால் நான் வந்து 2 முறை சீட்டு கேட்டேன். பல முறை வந்து ஒரு போராட்டம் பண்ணி நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன் 7 முறை. புரியுதுங்களா? வேலூர், அதே போல் வந்து அம்மாவுக்காக, அதே போல் கட்சிக்காக வேலூர், சென்னை, அதே போன்று இது கடலூர், இந்த மாதிரி வந்து எல்லாம் சிறைச்சாலும் கிட்டத்தட்ட 7 முறை போயிருக்கேன். இப்போ கூட வந்து திமுக இந்த கவர்மெண்ட்டு விடியாத அரசு எலெக்ஷன் புறப்பட்டு ஒரு கள்ள ஓட்டு போட்டவனை பிடிச்சி கொடுத்தான், போலீஸ் செய்ய தவறியது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எங்கள் ஆளுங்க சொன்னாங்க, சரிப்பா அப்போ அந்த கள்ள ஓட்டு போடுறவால நம்ம வந்து கையங்கலமாக பிடிச்சிட்டோம், சரின்ட்டு கொண்டு போய் கொடுத்தா நம்ம உடனே ரிமாண்ட் பண்ண வேண்டியது தானே, லாக்அப் பண்ணோம், இல்லைனா வந்து ஸ்டேஷன் போகணும். போலீஸ் இன்ஆக்ஷன். உடனே நம்ம போலீஸ் மேலே கள்ள தூக்கி அடிச்சு போலீஸ் எல்லாம் ஓட விட்டு பப்ளிக் ஓட விட்டு போலீஸ் மேலே அடிச்சிட்டிங்களா சார்? அவங்க அடித்தாங்க. யார் அந்த அவன் 10 கேஸ் போட்டவங்க, கள்ள ஓட்டு ஒரு கேங்கு, அவன் வந்து ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டு, அவன் ஒரு 30-40 பேர் வச்சுன்னு பூத் ரீக்கிங், பூத் கேப்சர் எல்லாம் பண்ணுறான். ஸோ உங்கள் ஓட்டே போட விடாமனா அது வந்து ஒரு தப்பு இல்லை. டெமோக்ராட்டிக் ரைட்டை ஒரு நார்மலாக ஒரு சிட்டிசனை எக்ஸசைஸ் பண்ண விடாமல் அவங்க ரைட்டை போய் பிடுங்கணும்னா தப்பு இல்லை. அது சரின்னு பிடிச்சி கொடுத்தா அவனும் மூலம் கேஸை போடணும் விட்டு பிடிச்சி கொடுத்துட்டு எம்எல்ஏ கேஸு,
போதாக்குறைக்கு வந்து நான் வெளியில் வரக்கூடாது, கவுண்டிங் அப்போ கூட வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே மேலே ஒரு பொய் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 4 வழக்கு. திருச்சி கண்டிஷன் பெயில் 20 நாள் போனால் அங்கேயும் ஒரு கேஸு. அதுக்கப்புறம் பார்த்தா ராயபுரத்தில் வந்து மறியல் இருந்தால் அதுக்கு ஒரு கேஸு. இப்படி கேஸு மேலே கேஸு, எத்தனை கேஸ் வேணாலும் போட்டோம். இப்போ நானும் சும்மா விட போகிறதில்ல. இது என்ன அது மன்னர் நாடா இது? மன்னர் வச்சு தான் சட்டம் இது. மக்கள் நாடு இல்லையா அது? ஜனநாயகம் என்னும்போது என்ன பண்ணுவாங்க, பொதுவாக கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கோர்ட்டில் என்ன பண்ணோம், போயிட்டு இப்போ ஹியூமன் ரைட் கமிஷனில் கொடுத்து இப்போ எல்லாம் அலைஞ்சிட்ருக்காங்க. என் வீட்டுக்கு வந்து 8 போலீஸ் ஆஃபீஸராக ஃபீல் பண்ணுறாங்க இன்றைக்கி. ஏன்டா போயிட்டு இந்த ஸ்டாலின் பேச்சை கேட்டு நம்ம ஒரு வீட்டு வாசலில் மதித்தோம். இப்போ ஹைகோர்ட்லேயும் ஹியூமன் ரைட் கமிஷன்லையும் அலைஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ மனித உரிமை அப்பட்டமாக மாரில் என்ன சாப்பிட உள்ள, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ள, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போல், அப்படியே வந்து நைட்டு 1 மணிக்கு சுற்ற வச்சு சென்னைக்கு சொந்தக்காரன் நான். சென்னையில் பிறந்து வளர்ந்து எங்கள் அப்பாவுக்கு அப்பா எல்லாம் சென்னை தான் எல்லாம். எனக்கு ஊரை சுற்றி காமிச்சாங்க. எனக்கு நைட்டு போய் ஹாப்பியர் ஆகிட்டு பூந்தமல்லி சப்ஜெக்டில் போய் நடுராத்திரியில் ஒரு 2 மணிக்கு போய் நான் அடைக்கிறாங்க. நான் புரியுதுங்களா, மாத்திரையும் கொடுக்கல. அந்த மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு விசாரணையில் இருக்குது, அது வேறு விஷயம். அது அப்படியெல்லாம் வந்து வழக்குகள் போட்டு அச்சுறுத்தலைன்னா யாருமே அந்த மாதிரி அஞ்ச மாட்டாங்க. புரியுதுங்களா? நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வந்து தியாகங்கள் ஒரு பக்கம், அதாவது உண்மை, உழைப்பு, விசுவாசம், தியாகம் இதெல்லாம் இருக்கணும். அப்படின்னு தான் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும். அதுக்கு நானே வந்து ஒரு உதாரணமாக இருக்கேன். ஏன்னா கடைசி வரையில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடைசி சாவர வரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எனக்கு வந்து மெயினாக கடைசி வரையில் பார்த்தீங்கன்னா தலைவரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் அம்மா தான். இந்த மாதிரி போய்ட்டு ஒரு பதவிக்காக பள்ளி அளிக்கிறது, அப்புறம் போய் கட்சி மாறுறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் எங்கள் குடும்பத்துலேயும் கிடையாது, நானும் கிடையாது. ஒரே வழி தான், அது தலைவர் வழி, அம்மா வழி. சார் இப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி மீடியாவில் நிறைய என்கேஜ் ஆகி நீங்கள் வந்து கட்சியில் சேர்ந்தீங்களா? அந்த மாதிரி அதனால் 31 வயசில் 91 சீட்டு கேட்டேன். அம்மா கொடுத்தோன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க? ஃபாரஸ்ட், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸு, டெய்ரி டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இது பேக்வர்ட் கிளாஸு, மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், எக்ஸர்விஸ் வெல்ஃபேரு, அதுக்கப்புறம் வந்து ரீஹாபிலிட்டேஷனு, இத்தனை துறை கொடுத்தாங்க 31 வயசில். எல்லாத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ணேன். அதுக்கப்புறம் 2001, 2006 லா, ஐடி, இபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீக்கர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் இது ஃபிஷரிஸு, எவ்வளோ அது கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட துறைகள், 1 லட்சம் ஃபைல், 1.5 லட்சம் ஃபைல் மேலே நான் கையெழுத்து போட்டிருப்பேன். 31 வயசுலேருந்து ஃபைலில் கையெழுத்து போட ஆரம்பித்தேன். போட்டுனே தான் இருக்கேன் நான். அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து 31 வயசில் அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? யாருக்கும் அமையாத பாக்கியம், எனக்கு ஒரு பாக்கியம். அதாவது நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட இருந்த கேபினெட் கலீக்ஸு யாராருன்னா அண்ணன் ஆர்எம்பி, இப்போ அண்ணன் இறந்துட்டார், நான் போய் இறுதி இது கூட போயிட்டு வந்தேன். அதே போல் அண்ணன் எஸ்டிஎஸ்ஸு, அதே போல் அண்ணன் டாக்டர் நாவலர், அதே போல் அண்ணன் ராஜாராம, அண்ணன் முத்துசாமி தான் ட்ரைனிங் போயிட்டார், திமுக போயிட்டார். மீது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்களோட இருந்த ஒரு பெருமை எனக்கு இருக்குது. அவங்க அப்போ என்ன எல்லாமே சொல்லுவாங்க, நம்ம பேபி ஆஃப் த கேபினெட் வருதுன்னுவாங்க. ஏன்னா எல்லாம் பார்த்தா அப்போ வந்து 45 வயசு, 50 வயசு தான் அப்போ தான். நான் ஒருத்தர் தான் அப்போ வந்து 31 வயசு. அந்த 31 வயசில் அவ்வளோ டிபார்ட்மெண்ட் கொடுத்து அம்மாவோடைய எக்ஸ்பர்டீஸ் ஹேண்டில் நல்லா பண்ணது. அதனால் அதுதான் சொல்ல வந்தேன். சார் என்னென்னா சார், இப்போ அவங்க எப்படி மீடியாவை யூஸ் பண்ணி உங்களெல்லாம் கவர்னாங்களோ, இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ஏடிஎம்கே மீடியா வச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகுறது வந்து கம்பேர்ட் டு அதர் பார்ட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஏன், அது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்குறீங்க? நம்ம பார்ட்டி இல்லையா? நம்ம பார்ட்டி இல்லை, இல்லை ஐடிவி நல்லா பண்ணுறாங்களே, அதில் ஒன்றும் சுணக்கம் இல்லையே. இப்போது ஒரு விஷயம் மதன் நீங்கள் பார்க்கணும். பொதுவாகவே வந்து ஒரு இது இருக்கக்கூடாது, நெருக்கணும் கூடாது. ஜனநாயகத்துடைய 4வது தூண் வந்து பத்திரிகைத்துறை. அதில் இப்போது நீங்களும் வந்துடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி யூடியூபர்ஸ், வெப்பு, ஆன்லைன் எல்லாமே வந்துடுவீங்க. இதில் என்னென்னா பிடிச்சேன், எங்கள் ஆட்சியில் வந்து கருத்து சுதந்திரம் இருந்தது. யார் வேணாலும் எந்த கருத்து வேணாலும் போடலாம். இப்போ அந்த மாதிரி கருத்து சுதந்திரம் இல்லையே. இப்போ போட்டால் எங்கள் ஐடி இப்போ இந்த 3 வருஷத்தில் எங்கள் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரிவுன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் எத்தனை பேர் இந்த ஆட்சியை வந்து ஒரு நியாயமாக விமர்சனம் பண்ணி அதை கூட பொறுத்துக்க முடியாமல் கேஸை போட்டு அனுப்பிச்சாங்க. சொல்லுங்கள், அதெல்லாம் வந்து க்ரஷ் பண்ணுறது தானே அது. அப்போ ஜனநாயகத்தில் 4வது தூணை வந்து நெருக்கிற மாதிரி தானே. கருத்து சுதந்திரம் இல்லையா? அதை சரி, நீங்களே கூட இப்போது இதில் உங்களுடைய யூடியூப் சேனலில் கவர்மெண்ட் கடுமையாக விமர்சனம் பண்ணி போடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு மிரட்டல் வரும், ஃபோன் வரும். உங்களுக்கு என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதோட நீங்கள் வந்து நடத்திடுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான மிரட்டல் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேனல்ஸ்லாம் முக்கால்வாசி மிரட்டல் தான் இல்லை.
அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி மிரட்டினாத? அவங்க பாட்டு அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க, நீங்கள் பாட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க. நாங்கள் வந்து தலைவர் காலத்தில் அந்த மாதிரி இருந்ததா, இல்லை அம்மா காலத்தில் இருந்ததா, இல்லை வந்து அதுக்கு பிறகு நான் எடப்பாடியார் காலத்தில் இருந்ததா? யாரையுமே அந்த மாதிரி நசுக்கலைனாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது பொதுவாகவே அதுக்கு அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி விங் பொறுத்தவரையில் அதை தாண்டி போட்டாலும் கூட பார்த்திங்கன்னா ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா அதை இந்த மாதிரி. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அதில் எந்த சுணக்கமும் கிடையாது. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஐடி விங்கில் இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய மீம்ஸ் அதே போல் நிறைய அளவுக்கு இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணி கடுமையாக தேவைப்பட்டுருக்காங்க. ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டீங்க, உங்கள் கட்சியில் என்டிஏல இருந்தீங்க, இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டீங்க. இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே வந்து 40க்கு 40 ஜெயிச்சிருச்சுங்கிற பட்சத்தில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்போங்க ஒரு விஷயம், எங்களுடைய ஒரு இது என்ன கோஷம், தமிழர் உரிமை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் இல்லையா? இதானே தமிழர் உரிமை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதுதான் எங்களுடைய கோஷமே. அதாவது உரிமைகளை மீட்டெடுக்கணும். உரிமைகள் மீட்டெடுக்கிற விஷயத்தில் திமுக என்ன பண்ணுச்சு? காவிரி நதி நீரில் கோட்டை விட்டுச்சு, மீட்டு தான் திமுக. கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தாங்க 74. வாட்ஸ்அப் பாருங்கள் நீங்கள், அன்றைக்கி இந்திரா காந்தி தினத்தந்திலாம் வந்துடுது. அப்படியே அந்த கச்சத்தீவை வந்து தூக்கி கொடுக்குற மாதிரி வந்திருக்கு இந்திரா காந்தி அம்மாட்ட. இது பண்டார நாயக்கிட்ட இந்திரா காந்தி அம்மா பரிசாக வச்சுங்கன்ட்டு. அப்போ யார் 74 வந்து சிஎம்மாக இருந்தால்? இவர் தானே இருந்தார். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல எதுவுமே. ஃபாரின் செக்ரட்டரி வராரு அவர் வீட்டுக்கு, அப்போ சிஎம்மாக இருக்கும்போது இந்த மாதிரி வந்து 2 பேரும் முடிவு செஞ்சிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு. ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டார் அவர். காரணம் என்ன? சர்க்காரிய கமிஷன். இன்றைக்கி சர்க்காரிய கமிஷன் வந்து உள்ளே தள்ளிடுவாங்க, அதுக்கு பயந்து அவர் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாமல் சும்மா பேருக்குனால ஒரு கண்டனம் கூட்டம் மட்டும் போட்டுட்டு அதோடு விட்டுட்டாங்க. அது வந்து நம்முடைய தமிழ் நிலத்தினுடைய ஒரு பகுதி, இந்தியாவுடைய ஒரு பகுதி. நம்முடைய மீனவர்கள், இந்திய மீனவர்கள்னால் தமிழ் மீனவர்கள் ஆண்டாண்டு காலமாக வந்து அந்த கச்சத்தீவு அருகே 1000 வருஷமாக மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க. ஏன்னா பொட்டன்ஷியாலிட்டி உள்ள ஏரியா அது. அந்த இடத்துல மீன் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பார்டர் வந்து சுருங்கிடும். நீங்கள் கச்சத்தீவுன்னு பார்க்கக்கூடாது. எந்த லேண்டு நீங்கள் வந்து அந்த நாட்டினுடைய நிலப்பரப்பில் இருக்கோ அதுலேருந்து இத்தனை நாட்டிக்கல் மைல் வந்து அவங்க பார்டர் ஆகிடும். அப்போது அவங்க எல்லை வந்து அதிகமாகி போச்சு, நம்ம எல்லை சுருங்கிச்சு. அப்போது இவங்க வந்து மீன் பிடிக்க போனவங்க, அவ்வளோ தூரம் போனவங்க அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு, ஆண்டாண்டு காலம் போனோன்னா இப்போ டக்குன்னு 10 நிமிஷம் போனோன்னா பார்டர் வந்துடும். அதனால் என்னாச்சு, பெரிய கஷ்டம். சுடுறாங்க, படகு பிடிக்கிறாங்க, அது பிறகு வந்து வலையாக இருக்கிறாங்க, ஜெயிலில் தள்ளுறாங்க, ஃபைனை போடுறாங்க, அதுவும் லட்சக்கணக்கில் ஃபைனை போடுறாங்க, சொல்ல முடியாது. சரி, மாநில 17 வருஷமாக இருந்தாங்க, மத்தியில் 17 வருஷமாக இருந்தவங்க மாநில உரிமை மீட்டு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ எலெக்ஷன் வந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா தமிழ் சொல்லுவாங்க எலெக்ஷன் வந்தால். ஏன்னா அப்போ தான் தமிழ் கண்ணுக்கு தெரியும். ஏன் தமிழ் வழக்காடு முடிய உயர்நீதிமன்றத்தில் வந்து கேட்டுட்ருக்காங்களே, மத்திய அரசு நீங்கள் தானே ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்க வேண்டியது தானே? நார்த்தில் இன்றைக்கும் வந்து வழக்கில் ஹிந்தி வந்து எல்லா இடங்கள்லேயும் வந்து உயர்நீதிமன்றங்கள் பேசப்படுது, இங்கிலீஷாக பேசுகிறாங்க. அங்கே ஏன் வந்து அதை செய்யலை? அப்புறம் கல்வி வந்து பொதுப்பட்டியல், அது இந்திரா காந்தி அம்மா வந்து அன்றைக்கி வந்து மாநில பட்டியலேருந்து பொதுப்பட்டியல் கொண்டு போனாங்க எமர்ஜென்சி காலத்தில். 17 வருஷம் இருந்தீங்களே நீங்கள், அன்றைக்கி வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருக்க வேண்டியது தானே? இது மாநில பட்டியலுக்கு மாற்றிருந்தால் இந்த நீட்டே வந்திருக்காது. ஏன்னா சட்டம் இயற்ற அதிகாரம் யாருக்கு கிடையாது? மத்திய அரசு கிடையாது, புரியுதுங்களா? மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ மத்திய அரசு தலைவருடைய அவசியம் இல்லை. அப்போது 17 வருஷம் கோட்டை விட்டீங்க. அதை நம்ம கவர்மெண்ட்டாக இருந்தது, சரி இப்போது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தது. இப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம அதை பார்க்கக்கூடாது. நம்ம வந்து மத்தியில் இருக்கிறோம், டெல்லியில் நமக்கு வந்து மக்கள் வந்து அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகாரம் கொடுத்த அடிப்படையில் நம்ம ஆதரவு கொடுத்தா தான் இந்த அரசாங்கமே. அப்படின்ற பட்சத்தில் அப்படி ஒரு நிலை வந்து திமுகவுக்கு இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? மாநில நிதி பகிர்வு, அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும்? சீரான வரி பகிர்வு இருக்கணும். ஒரு வேற்றுமை காணக்கூடாது. அதே நேரத்தில் வந்து வித்தியாசம் பார்க்கக்கூடாது. வடக்கு தெற்கு, ஹிந்தி பேசுகிற மாநிலம், ஹிந்தி பேசாத மாநிலம், ஹிந்தி பேசுகிற மாநிலத்துக்கு ஒரு நீதி, ஹிந்தி பேசாத மாநிலத்துக்கு ஒரு நீதி, அப்படி கூடாது. ₹1 வரி வருதா, அந்த வரியை வந்து எப்படி வந்து அதிகம் கொடுக்குற ஸ்டேட்டு, குறைச்சி கொடுக்குற ஸ்டேட்டு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரொபோஷனலாக இல்லையே. அதை செஞ்சுருந்தா நமக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் செய்யாமல் இப்போ மழை வந்தோன்னு பணம் கொடுக்கல, மழை வந்தோன்னு பண்ணல. 1.5 லட்சம் கோடி நம்ம வந்து 2015 நம்ம கேட்டோம். 15 கேட்குறோம். ஆனால் இதுவரை எவ்வளோ தூரம் மத்திய அரசு கொடுத்தது?
7,000 கோடி கொடுத்தது. அதான் அவர் பூச்சாலும் தெளிவாக சொன்னார். தேசிய கட்சிகளால் ஒரு பலனும் கிடையாது. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அப்புறம் எம்பின்னு மாநில ஒரு மீட் என்னங்க 37 எம்பி வச்சு நம்ம வந்து பாராளுமன்றத்தை முடக்கலை. பாராளுமன்றம் முடக்குன்னு வந்து காவிரி ஒழுங்காற்றுக்குழுவும் மேலாண்மை வாரியம் போட்டாங்க. இல்லைன்னா போட்டிருக்க மாட்டாங்க. திமுக அந்த மாதிரி எந்த விஷயத்தில் பாராளுமன்றத்தை முடக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது மாதிரி முடக்கலை. அதனால் மற்ற ஸ்டேட்டில் இந்தியான்னு எடுத்துகிட்டால் வந்து பல மாநிலங்களில் நீங்கள் ஒரு புள்ளி எடுத்து பாருங்கள். மாநில கட்சி ஆளுகின்ற அந்த மாநிலங்கள் தான் வளர்ச்சி பெற்றிருக்கு. இப்போ பல மாநிலங்களில் வந்து அந்த இது தேசிய கட்சிகள் வந்து பல மாநிலங்களில் வந்து பல மாநிலங்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா? பண்ணுறது இல்லையா யாருமே. அதிக எம்பி வந்தால் அதிக ப்ரெஷர் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து மாநிலத்தில் உரிமை மீட்போம். அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்குது. தெளிவான அந்த நிலைப்பாடில் எங்கள் எம்பிஸும் அதிகத்தை முடிவு செஞ்சு குரல் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான அந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த இதை கேட்குறேன். நீங்கள் கேட்டது தான் ஒரே ஒரு உதாரணம். அந்த காவிரி நதிநீரில் பாராளுமன்றத்தில் 37 நாள் 28 நாள் முடக்கணும். அதுமாரி எங்களால் முடியும் இல்லையா? இஷ்யூ பேஸ்டாக கண்டிப்பாக. சார் ஓகே. அப்போ வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறதுனால அதை கேட்குறேன் சார். நீங்கள் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் வச்சிங்க. ஸோ இது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வச்சுக்க மாட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பிஜேபியோட அலையன்ஸ்லேருந்து இப்போ வெளியே வந்திருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அப்போசிஷனில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறது வந்து ஒரு விமர்சனமாக வைக்கிறது வந்து இல்லை, அவங்க வந்து எப்படியும் மறுபடியும் சேர்ந்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு டாக் இருக்குது ஆப்போசிட் சைடில் இருந்து. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க இந்த பிஜேபி? இது அவங்களுடைய பொதுவாகவே இப்போ நான் கேட்குறேன், பிஜேபியை வந்து கழட்டி விட்டோம். நாங்கள் வெளியில் வந்துட்டோம்ல, நாங்கள் கழட்டி விட்டோம். புரியுதுங்களா? அது ஒரு வேஸ்ட் லக்கேஜ். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வந்து அது அப்படியே வந்து இருக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா அதான் சொன்னால் என்ன சொல்லலாம், ஒரு சவல குழந்தைன்னு சொல்லலாம். குழந்தையை குற்றம் சாட்டக்கூடாது. ஆனால் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் நான். அப்படின்னா சார் அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி ஏற்படாது. ஓகே. அந்த மாதிரி தான் வந்து அது வந்து பிஜேபியினுடைய நிலைமையாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, இவங்க அண்ணாமலை வந்து குதிக்கிறார் வானத்துக்கும் பூமிக்கும். அண்ணாமலை மாதிரி மூப்பனரை எடுத்துங்க. 1989 புரட்சி தலைவர் வந்து மறைஞ்சிட்டார். 87 மறைஞ்ச ஒன்றா ஐயா மூப்பனாருக்கு என்னென்னா ராஜீவ்காந்தி 13 தடவை கூப்பிட்டு வருவோம் நம்மன்னு சொல்லி 13 தடவை கூப்பிட்டு வந்து குடிசையில் ஏறினார். அப்புறம் அதோட மக்களோட எல்லாம் ஈக்குவலாக சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சாதாரணமாக வந்து திண்ணையில் வந்து உட்காந்தார். கிராமத்துக்கு போனார். இப்படி 13 தடவை போனாங்க. விளைவு என்னாச்சு? 23 சீட்டு தான் வர முடிஞ்சது. ஆட்சி பிடிக்க முடிஞ்சுதா? முடியலையா? 67ஓட சமாதி கட்டிட்டாங்க. எதுக்கு? பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும். இனிமேல் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுன்றது ஒரு குதிரைக்கு கொம்பு முளைக்குமா? அதுதான் சொல்கிறேன். அதனால் அது வாய்ப்பே சுத்தமாக கிடையாது. அதனால் ஒரு ஹைப் கொடுத்து வார் ரூம் வச்சு சும்மா அண்ணாமலை பில்டப் பண்ணலாம். அவர் அண்ணாமலைன்றது பிஜேபி வளர்க்குறத விட அவரை வளர்த்துக்கிறார், முன்னிலைப்படுத்துறாரு. இதுதான் நான் வந்து சொல்ல முடியும். அது அவங்க கட்சி விஷயம். அதனால் நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் எங்கள் கட்சியை பற்றி பேசுங்க உங்களுக்கு வந்து எந்த யோகியதை இல்லை, அருகதை இல்லையா, அதுக்குள்ளே தகுதி இல்லை. உங்களுடைய ஒரு இது என்ன, ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுங்கள். நேற்று வரல காவல்துறை, இன்றைக்கி வந்து அரசியல்வாதி வந்து 3-4 வருஷத்துலேயே வந்து எல்லாமே கரைச்சி குடிச்சிட முடியுமா? எனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. எங்கள் அப்பா வந்து ஆரம்பத்தில் திக, அதுக்கப்புறம் திமுக, அதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் அண்ணா திமுக. 1949க்கு முன்னாடி இருந்து அரசியல் குடும்பம். புரியுதுங்களா? அந்த ரத்தம் அப்படியே திராவிட ரத்தம் ஓடிட்டுருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 45 இயர்ஸு. இப்போது அந்த மாதிரி போய் என்னுடைய சன் இப்போ வந்து டென்ஷன் நிற்கிறாரு. நான் சீட்டு கேட்கல. நான் வந்து இப்போ குடும்ப அரசியல்னால் அது எங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா நான் வந்து கையெழுத்து போட்டு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருந்து என் பையனுக்கு நான் கொடுக்கல. நான் சார் பட் உங்கள் பையன் மறுபடியும் கொடுத்து தான் அம்மா தான் கொடுத்தது சீட்டை. 2014 அவர் எம்டி ஜென்ரல் மெடிசனை படிச்சுட்டு இருந்தார். ஒரு டாக்டர். அவர் படிச்சுட்டு இருந்தார். ராமச்சந்திராவில் படிச்சுட்டு எம்டி ஜென்ரல் மெடிசன் படிச்சுட்டு அங்கேயே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அம்மா வந்து என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கு வந்து நான் நடத்தி வைக்கணும்னு கேட்டேன். இந்த மாதிரி அம்மா வந்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அம்மா பார்த்தாங்க. அப்போ உடனே என்ன பண்ண, அந்த நேரத்தில் ஒரு எலெக்ஷன் வந்துடுச்சு. உடனே கூப்பிட்டாங்க, சைடு கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னாங்க. பொலிட்டிக்கல் குடும்பம் தான்மான்னார் இவர். சரி உங்களுக்கு வந்து
வயசு எவ்வளோன்னு கேட்டாங்க. 25 வயசுன்னு இவர் சொன்னார். அதுக்கு அம்மா எவ்வளோ பாருங்கள் ஒரு ஷார்ப்பு, 25 வயசு நடக்குதா முடிஞ்சிச்சான்னு கேட்டாங்க. ஏன்னா நடக்குதுன்னா வயசு முடிஞ்சாதான் எலெக்ஷனுக்கே கண்டெஸ்ட் பண்ண முடியும். இல்லைம்மா முடிஞ்சுன்னு இவர் ஜெயவர்தன் சொன்னோன்னா வெல் குட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சவுத் சென்னை யார்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிட்டு சீட்டு கூட கேட்கலங்க, அப்ளிகேஷன் போடல. அதுக்கப்புறம் போயிட்டு தலைமையகத்தில் போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அம்மா அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அம்மா ஜெயிக்க வைக்கிறாங்க. 2016 பிரமாதமான வெற்றி, 1,35,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ தொகுதிக்கு அவ்வளோவும் வந்து செஞ்சது. அதெல்லாம் இன்றைக்கும் வந்து தொகுதியில் பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அது இப்போ இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு மகத்தான வெற்றி பெறுவார். ஏன்னா இந்த டிஎம்கே பொறுத்தவரை தெரியும் உங்களுக்கு ஒரு கடுமையான அதிருப்தி அந்த வேட்பாளர் மேலே. அதனால் அந்த வேட்பாளர் மேலே கடுமையான அதிருப்தி, அதாவது போகிற இடங்கள்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் இருந்தீங்கன்னா தான் இப்போ வந்து அவங்க வந்து வாக்காளர் சந்திக்கிறாங்க. வீட்டில் இருந்துட்டு வெளியில் வரதில்லை. போனால் அங்கங்கே வந்து எதிர்ப்பு தெரிஞ்சுட்டு அங்கே வீட்லேயே இருந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் மூலமாக தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது மக்கள் வந்து அது எடுபடாது. அந்த ரியாலிட்டி பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுற அந்த மனோபாவம் உள்ளவங்கள கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜெயவர்தனுக்கு அந்த மெரிட் இருக்கிறனால கண்டிப்பாக வந்து மக்கள் பொறுத்தவரை அது ஒரு யங்ஸ்டர்ன்ற 25 வயசு அப்போ யார் ஜெயவர்தனுக்கு வந்து அம்மா சீட்டு கொடுக்கும்போது யங்கஸ்ட் எம்பி இந்த கண்ட்ரி. ஆக்சுவலாக சர்ச் பண்ணி பார்த்தேன் இதை பற்றி. நான் ரொம்ப ரேண்டமாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணேன் யார் இந்தியாவில் யங்கஸ்ட் எம்பி. உங்களோட பையனோட பேர் பார்க்க முடிஞ்சு. அது மாதிரி நான்லாம் அது மாதிரி அந்த மாதிரி வாரிசு அரசியல் நான்லாம் கொண்டு வரல. அது கேட்டதாக சொன்னேன் நான், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு அம்மா கொண்டு வந்தது. அதனால் இப்போ களத்தில் நிற்கிறாரு, வெற்றி பெறுவார். அது ஒரு பக்கம். வேறு என்ன கேள்விக்கிட்டீங்க? பிஜேபி கூட வந்து நீங்கள் முதல்ல ஜெயலலிதா அவர்கள் வந்து இருக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இல்லை அதுதாங்க சொன்னோம். இப்போ அதாவது ஒரு பிஜேபி பொறுத்தவரையில் ஒரு மதவாத இயக்கம் இல்லையா, வேறு என்ன அவங்களுக்கு கொள்கை இருக்குது, மண்ணாங்கட்டி ஒன்றுமே கிடையாது. அது அவங்கள பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தோழமைன்ற அடிப்படையில் நம்ம வந்து எலெக்ஷன் வச்சோம். ஆனால் அவங்களுடைய அந்த அவங்களால வந்து நம்ம எலெக்ஷனில் வந்து அலையன்ஸ் வச்சதுனால வாட் இஸ் தி நெட் ரிசல்ட், வாட் இஸ் தி இம்பேக்ட்னு தெரிஞ்சு போச்சேன். இப்போ 2019 பிஜேபியோடு நாங்கள் கூட்டணி இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணியிருப்போம். என் பையனும் ஜெயிச்சிருப்பான். இப்போ சவுத் சென்னையில் ஜெயவர்தனும் ஜெயிச்சிருப்பார். அவரும் தோத்தார், தமிழ்நாட்டில் எல்லோரும் தோத்தாங்க. அப்போ 2021 எலெக்ஷன் வருது. 2021 எலெக்ஷன் சட்டமன்றத்துக்கு வரும்போது அலையன்ஸ் இந்த காலகட்டத்தில் நான்லாம் தோக்க வேண்டிய ஆளே கிடையாது. நான்லாம் வந்து 25 வருஷம் நான்லாம் வந்து ராயபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர். 25 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவாக. ஆமாம், ஒரே 96 தான். நான் அப்போ வந்து ஒரு எதிர்ப்பு அலை வந்து ஒரு க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அதனால் கட்சிக்கு அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் வந்து கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தோல்வி இருந்தது. அதனால் நானும் தோத்தாது. அதுக்கு பிறகு வந்து கான்சிக்யூட்டிவ் வெற்றி தான். 1991, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 இல்லைங்களா? அப்புறம் 21 ஏன்னா இந்த பிஜேபியால் தான். ஏன்னா இஸ்லாமியர்கள் பொதுவாகவே அவங்க ஏற்றுக்கலை பிஜேபியை. அதே போல் வந்து கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அதே போல் ஏற்றுக்கலை, புரியுதுங்களா? அதே போல் வந்து ஆதிராவிட மக்கள் ஏற்றுக்கலை. அதே போல் மீனவர்கள், அதே போல் வந்து தொழில் முனைவர்கள், நெசவாளர், விவசாயம் யாருமே ஏற்றுக்காத ஒரு பட்சத்தில் எப்படி நம்ம வந்து வச்சுக்க முடியும்? ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, ஒரு தலைவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறது, அதாவது வந்து மறைந்த தலைவர்கள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, பேரறிஞர் அண்ணா, அதெல்லாம் வந்து திரு அண்ணாமலை விமர்சனம் பண்ணாரா இல்லையா? அப்படி விமர்சனம் பண்ணிட்டு எப்படி நம்ம வந்து அவங்களோட வச்சுக்க முடியும்? தலைவர்கள் ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம், ஒரு பக்கம் இவங்களால் எந்த நன்மையும் இல்லை. அது உணர்ந்த பிறகு இனிமேல் இதை எதுக்கு வேஸ்ட்டாக சுமந்துட்டுருக்கணும் இல்லையா? இந்த பெட்டியை கழட்டி விடு, நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸு நம்ம போயிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டியை கழட்டி விட்டு இன்றைக்கி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்ப்ரெஸில் இன்றைக்கி கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி அப்போ இனிமேல் ஃப்யூச்சரில் அவங்களோட அலையன்ஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க, 100% கிடையாதுங்க. போதுங்களா? நான் கேரண்டி. போதுங்களா? உண்மையாக சொல்கிறேன். இனிமேல் அதான் சொல்கிறேன், அம்மா இனிமேல் அந்த வாழ்நாளில் தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், இனிமேல் வாழ்நாளில் அந்த தவறை நாங்கள் செய்யவே மாட்டோம். ஓகே, புரியுதுங்களா? எழுதி வச்சிங்க நீங்கள். அதாவது பிஜேபியோட எந்த காலகட்டத்திலும் வந்து கூட்டுன்றது கிடையாது ஒன்று இல்லையா?
ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சியை, அது நிராகரித்த ஒரு கட்சியை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்? சார் அதே மாதிரி வந்து இப்போது நிறைய ஆக்டர்ஸ் வந்து சினிமாக்குள்ளே பொலிட்டிக்ஸ்குள்ளே வராங்க. சினிமாவிலேருந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் நின்று எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறதுன்னு. அதே மாதிரி விஷால் அவர்கள் இப்போ இதை பேசியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு இங்கே உள்ளே வர்றவங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல விஷயம் தானே தம்பி. அதாவது அதில் வந்து தப்பே சொல்ல முடியாது. அது ஒரு ஒரு ப்ராடு வியூ இல்லையா, ஒரு ப்ராட் சென்ஸில் அவங்களோட மைண்டை வந்து நம்ம வந்து எல்லோருக்கும் செய்யணும், அந்த அடிப்படையில் வந்து அவங்க வராங்கன்னா இட்ஸ் வெல்கம் மூவ் தான். அதை வந்து யாருமே வந்து இது தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் பெஸ்ட் ஜட்ஜி வந்து வாக்காளர் என்று சொல்லக்கூடிய மக்கள், அதுதான் நான் சொல்ல முடியும். அதனால் வந்து அது வந்து யார் வேணாலும் வரலாம் அரசியல் கொண்டு. நீங்கள் அலையன்ஸ் வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்கா சார்? எதுங்க இப்போ அவருக்கு கண்டெஸ்ட் பண்ணலையே. நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து அசம்பிளி வரும்போது அந்த காலகட்டத்தில் கட்சி டிசைட் பண்ணும். கட்சி டிசைட் பண்ணும், நான் டிசைட் பண்ண முடியாது. பார்ட்டி வந்து சக்ஸஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல சார். அது இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறது கிடையாது, பிஜேபியில் அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறது இல்லை, மற்ற கட்சிகள் வந்து இப்போ காங்கிரஸில் அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறது இல்லை. ஏன் வந்து ஏடிஎம்கேல இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம்கேலாம் வாரிசு அரசியல், அப்பா புள்ள தாத்தா, தாத்தா புள்ள அப்புறம் பேரன், அந்த மாதிரி வாரிசு அரசியல் வருது. அதனால் அங்கே வந்து அந்த காம்ப்ளெக்ஷன் வந்து. ஆனால் அப்போ கூட ஒன்று சொல்கிறேங்க, திமுகவில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போ வேணாலும் எது வேணாலும் வெடிக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான். இன்றைக்கி திரு கருணாநிதிக்கு பிறகு அந்த கட்சியை பொறுத்தவரையில் இப்போது அந்த கட்சியே மேக்ஸிமம் உள்ளே போய் இன்றைக்கி அமைச்சர்கள் யார் இருக்குது? எல்லாம் ஏடிஎம்கிலேருந்து போனவங்க தான் இருக்காங்க. இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து நடக்குது. அதனால் இது வந்து இப்போது நீர் பூத்த நெருப்பு மாதிரி அந்த கட்சியில் இருக்குது. அது எப்போ வெடிக்குதுன்னு தெரில. அது வெடிக்கும் போது தான் தெரியும். நீங்கள் கேட்ட கேள்வி, எங்கள் கட்சியில் வந்து வாரிசு அரசியல் கிடையாது. வாரிசு அரசியல் இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரச்சனை வராது. எங்கள் கட்சியில் வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் கூட ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வர முடியும் அப்படின்றதுக்கு வந்து பொதுச்செயலாளரும் உதாரணம், நானும் உதாரணம். அப்போ நான் பெரிய அளவுக்கு ஒரு மிராசுதார், நான் ஒரு நடுத்தர வர்க்கம் தான் இல்லைங்களா. காசிமேட்டில் ராயபுரத்தில் பிறந்தோம், நடுத்தர வர்க்கம். அந்த காலத்துலேயே வந்து செழிப்பாக இருந்தவன் தான். டான் பாஸ்கோலேயே படித்தானா பார்த்தீங்க அந்த காலத்துலேயே. அப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருந்து. எங்கள் அப்பாவும் கவுன்சிலர் தான். 1968 அண்ணாவே சீட்டு கொடுத்தாரு. அரசியல்வாதி குடும்பம், நல்ல ஒரு எல்லோரோடையும் நல்ல அறிமுகம். அதே போல் ஒரு நடுத்தர. கொஞ்சம் ஆக்சிமோரனாக இருக்குல்ல சார். செல்வ செழிப்பு இருந்தால் எப்படி நடுத்தர வர்க்கமாக இருக்க முடியும்? சரி, நடுத்தரனா அதுலேயே கொஞ்சம் உயர்ந்த புரியுதுங்களா. ஆமாம், அப்பர் மிடில் கிளாஸ்னு வச்சிங்களேன். சரிதான்ல, அந்த மாதிரி இருந்தது. எந்த கஷ்டமும் எனக்கு வந்து சின்ன வயசில் கிடையாது. எங்கள் அம்மாவை நல்லா வளர்த்தாங்க, நல்ல ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க, நல்ல காலேஜ் தான் படிக்க வச்சாங்க. நண்பர் ஸ்கூல் அந்த காலத்துலேயே படிக்க முடியுமா? 1968 சொல்கிறேன் நான், 65 66லலாம். அப்போ சவரனே வந்து 120 ரூபா விற்றுது. எனக்கு டேர்ம் ஃபீஸ் 120 ரூபா, பஸ் ஃபீஸ் வந்து 15 ரூபா மாதம். அவன் காலையில் பஸ்ஸு இது அலுமினியம் பெட்டியை கொடுத்து காக்கி சட்டை, காக்கி ட்ரௌசரு, ஷூ, சாக்ஸு, டை எல்லாம் கட்டி தான் வந்துச்சாங்க. அப்படியெல்லாம் வந்து இருந்தவங்க நாங்கள்லாம். புரியுதுங்களா? எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதிமுக பொறுத்தவரை ஒரு கிளைக்கழகத்திலிருந்து அதே ஒரு அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஒரு அடிமட்ட தொண்டனிலிருந்து நம்ம வந்து வர முடியும். அதுக்கு வந்து நான்லாம் ஒரு உதாரணம். புரியுதுங்களா? நம்ம ஜமீன்தார் ஃபேமிலின்னு சொல்ல வரலன்னு சொல்லி புரியுதுங்களா? ஆனால் திமுகவில் அப்படி கிடையாது. அந்த வாரிசு அரசியல் தான் எல்லாமே. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை இந்தியா இல்லை குளோபலாகவே இது ஒரு பிரச்சனையாகவே பேசப்படுது. ஏன்னா ஜென்ரலாக பொலிட்டீஷியன் ஃபேமிலினா பொலிட்டீஷியன்ஸே எடுத்து வந்து இப்போ வெளியிலேருந்து யார் வந்து உள்ளே வர முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அதனால கேட்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நான் பொலிட்டிக்கல்னு நம்ம பார்க்க முடியாது. இதுவுமே ஒரு விதத்தில் பொலிட்டிக்கல் ஃபேமிலிஸ் தான் வந்து இந்த கட்சியிலையும் இருக்காங்க. சக்ஸஷன் ஆனாலுமே பிரச்சனை வருது. இல்லை, அதுதான் நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து வரணும் அந்த மாதிரி. சரிதான்ல. இப்போ உங்களுக்கு வந்து திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஆற்றல், அறிவு, பேச்சு திறமை, ஒரு ஒரு மாதம் வந்து அப்பீல் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ஒரு சரிஸ்மேட்டிக் லுக்கு, இதெல்லாம் தான் நீங்கள் கூட வரலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்எவிட்டபிள், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அது. அதனால் அது வந்து அது காலம் ஏற்றுக்கு தான் ஆகும். காலம் ஏற்றுக்கு தான் ஆகும். புரியுதுங்களா? அது காலம் வந்து அது வந்து காலம்னு சொல்லுது. இந்த அந்த டைம் இஸ் எசன்ஸ் ஃபார் கான்ட்ராக்டர் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நேரம் தான், அந்த காலம் நிர்ணயிக்கிறது தான். அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கிறது தான் எல்லாமே. அதுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டியும் இருக்கணும், திறமையும் இருக்கணும், அறிவும் இருக்கணும், ஆற்றலும் இருக்கணும்.
அப்புறம் வசீகர தன்மையாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தன்னால் தலைவன் வந்து உருவாயிடுவான் இல்லையா? அதுமாரி யார் வராங்களோ உருவாயிட்டு போகிறாங்க. ஓகே, நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் வந்து இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் ஏற்கனவே அம்மா இருக்கும்போது என்னை போட்டு கொடுத்து ஸ்பீக்கர் வந்து இறக்குனாங்க. அப்புறம் அம்மா ரியலைஸ் பண்ணிடுச்சு ஜெயக்குமார் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் எனக்கு பேர் போட்டு கொடுத்துட்டானுங்க எல்லாமே. தெரியல போட்டு கொடுத்து அப்புறம் அம்மா ரியலைஸ் பண்ணிடுச்சு. ரியலைஸ் பண்ணதால் என் பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. நம்ம ஜெயக்குமார் அது மாதிரி தப்பு பண்ணல, சரி நம்ம அந்த குடும்பத்துக்கு செய்வோம்னு சொல்லிட்டு தான் ஒரு எம்எல்ஏ. அப்போது ஸ்பீக்கர் வந்து இறக்கி எம்எல்ஏ தான், ஆனால் எம்பி ஒன்று கொடுத்தது. திருப்பி என்ன பண்ணாங்க 2021 2016 வந்து எனக்கு சீட்டும் கொடுத்து மந்திரி ஆக்கினாங்க. அப்போ என் மேலே உள்ள இம்ப்ரெஸ் தானே. அப்போ வந்து என்னை பற்றி தப்பாக சொன்னவங்க அடிபட்டால, தப்பாக சொன்னவங்களாம் என்னை பற்றி கோல் மூட்டினவங்க, என்னை போட்டு கொடுத்தவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீதியில் நிற்கிறானுங்க எல்லாம், புரியுதுங்களா? அப்போ உண்மை என்றைக்கும் வரல இல்லையா சார்? போய் கொஞ்ச நாள் எடுபடும், அப்படியே போய்டாது, புரியுதுங்களா? அது வந்து எடுபடாது என்றைக்கும். என் வாழ்க்கையில் தான். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஆசைலாம் கிடையாது, புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை என் கட்சி அதிமுக, என் தலைவர் எம்ஜிஆர், என்னுடைய தலைவி இதய அம்மா, என்னுடைய சின்னம் ரெட்டலை, என்னுடைய கொடி அண்ணா வந்து உருவம் பொறித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த கொடி. சார், இப்போ வந்து நீங்கள் சொன்ன பெயர்கள்லாம் இருக்காங்கல்ல சார், இன்க்ளூடிங் ஜெயலலிதா அவர்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஜென்ரேஷன் ஒரு டீனேஜ்குள்ளே என்டர் ஆகி அவங்களே இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ எனக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எனக்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது வந்து நான் எடுத்து வாசிக்கணும். நான் என்ன தான் வாசித்தாலும் அவங்க இருந்தப்போ நான் பார்த்தது கிடையாது அவங்கள. ஜெயலலிதா அவர்கள் தான் தெரியும். இப்போது அந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களுமே வந்து இவங்க கட்சிக்கு வந்து இதெல்லாம் தான் வந்து எங்களோட கோட்பாடுகள், இதெல்லாம் தான் எங்களோட கொள்கைகள், இவங்கெல்லாம் இந்த ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக நாங்கள் வந்து இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ டிரெவிடியன் இது சொல்லிட்டு இருக்காங்கல்ல, டிரெவிடியன் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த சில பிஜேபி இருந்துக்கிட்டு இந்த நேஷனலிசம் எடுத்துப்பாங்க, இல்லை ஹிந்துத்துவம் எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் எங்களுக்கு ஓட் பண்ணால் இதான் காரணம்னு நீங்கள் ஒன்று சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? அதான் நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. இது யாருமே உண்மையிலே கேட்கல. எவ்வளோ யூடியூபர்கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். எங்களோட பிரின்சிபல்லாம் தெரியுமா? கட்டுண்டு வாழும், கட்டுண்டு வாழும், பிரிவினை நாடும், சமநிலையில் இணைவும். எவ்வளோ அழகாக தலைவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த 3 தான் எங்களுடைய முதல் அந்த ஃபிலாசபி. இது இந்தபடி தான் கைடன்ஸு. யாருக்கும் வந்து கட்டுண்டு வாழ்கிறதே கிடையாது. அதே போல் திராவிடன் பேசின்னு பிரிவினை நாடுறவங்க இருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை அது மாதிரி கிடையாது, புரியுதுங்களா? அதே போல் வந்து சமநிலை எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, அப்புறம் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, பிற சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணும். அந்த ஒரு சமநிலை இதுலேயே எல்லாம் அடங்கி போச்சா? இதுதான் எங்களுடைய இது. இப்போ வந்து இன்னமும் ஆனால் கிராமங்களில் போனீங்கன்னா ரெட்டை இலைக்குங்கிற ஒரு சிம்பிளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயங்கர ஃபாலோயிங்க. தேங்க்ஸ் தம்பி, உண்மை சொன்னதுக்கு. இல்லை இருக்குது சார், நான் பார்த்துருக்கேன். உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கோ, ரெட்டை இலை வந்து அதே அளவுக்கு வந்து இன்னமும் கிராமங்களில் இருக்குது. உங்களுக்கு இவ்வளோ கட்சிக்குள்ள பூசல்கள் பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருந்த காலகட்டத்தில் அதுக்கு இருக்கிற வெயிட்டேஜ் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதாங்க தலைவர் வாழ்ந்துட்டுருக்காருங்க, இன்னும் அம்மா வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பல கிராமங்களில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நாங்கள் புரட்சி தலைவர் சொன்னோம், இன்னும் அவங்களும் சொன்னால் எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார், இறக்கலன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆரம்பாக்கம் வந்து ஆக்சுவலாக கும்மிடிப்பூண்டி பை எலெக்ஷன் நடந்தது. அப்போ வந்து கும்மிடிப்பூண்டி பை எலெக்ஷனில் இந்த ஆரம்பாக்கம் ஒட்டி ஆந்திரா ஒட்டி இருக்கிற கிராமங்கள் வந்து தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாடு கும்மிடிப்பூண்டி தொகுதியில் வரும். அந்த கிராமத்துக்கு போன உடனே அங்கே ரெட்டலை நம்ம வேட்பாளர் போய் ஓட்டு கேட்டோன்னா அந்த அம்மா சீட்டு வாங்கிட்டு சொல்லுது, எனக்கே ஆச்சரியம் போச்சு. அந்த இந்த ஜாக்கெட் இது தூக்கி இங்கே காமிக்குது பாரு, எங்கே நான் ரெட்டலையை வந்து இது குத்திருக்கேன்னு, எது பச்சை குத்திருக்கேன், அப்படியே மேய்சிழுத்து போச்சுங்க. ஒரு குக்கிராமத்தில் எந்த அளவுக்கு வந்து புரட்சி தலைவருடைய வெறியர்களாக இருக்காங்கண்ணா. கண்ணுக்கு தெரியாத ஆணிவர். இன்றைக்கி கட்சி எப்படி இவ்வளோ இயக்கமாக இருக்குன்னா, கண்ணுக்கு தெரியாத ஆணிவராக இருக்காங்க இல்லையா? கோடானக்கூடிய தொண்டர்கள், ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணி கட்சியை வளர்த்த தொண்டர்கள். அதே போல் வந்து ரசிகர்கள்னு சொல்கிறத விட பக்தர்கள், அவங்களாம் இருக்கிறவரில் பார்த்திங்கன்னா கட்சிக்கு அழிவே கிடையாது. அதில் காலம் உள்ளவரை. அதனால தான் இப்போ தலைவரே சொன்னார், திரு கருணாநிதி அன்றைக்கி சொன்னார், என்ன சொன்னார், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் கலைஞர்னு சொல்ல மாட்டீங்களா? நான் எப்போதும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அம்மா வழியில் வந்தவங்க நாங்கள். ஓகே, அம்மா வழியில் வந்தாங்க. அம்மா என்றைக்காவது
நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரா? சொல்ல. நான் அது கூட சொல்ல பாருங்கள், அம்மா கருணாநிதி தான் சொல்லுவாருங்க. அதுதான் அவங்க கட்சிக்காரங்க புரட்சி தலைவர்னு சொல்லிட்டோம். திமுக எங்கள் தலைவரை பார்த்து பேட்டியெல்லாம் வரும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு முதல்ல சொல்லிட்டோம், புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லிட்டோம். சரிதானே? அவன் எங்கள் அம்மா பேரை மட்டும் அதை மட்டும் சொல்ல முடியுது உங்களால். அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறவங்க தலைவர்களான பேர் சொல்லணுமா? நான் இந்த பொலிட்டிக்ஸ் வந்து மாறும்னு நினைக்கிறீங்களா சார்? ரெண்டு சைடுமே வந்து இல்லைங்க, அவங்க முதல்ல மாற்றிக்கணும், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே. ஆனால் மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், அவ்வளோதான். இல்லை அப்படி இல்லை சார், நீங்கள் மரியாதை கொடுக்கலாம், நாங்கள் அந்த மரியாதை கொடுப்போம். நம்ம இல்லை சார் அந்த மாதிரி கேட்கல. நான் சின்ன வயசில் வளர்கிறப்போ நான் பார்க்குறது கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மீட் பண்ண மாதிரி பிக்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் வந்து எம்ஜிஆர் அவர்களும் கருணாநிதி அவர்களும் வந்து மீட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு விரிசல் வந்துருச்சு. இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை, அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் கார்டியலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்கிறேன். அதிமுகவும் திமுகவும், அதாவது அரசியல் வேற, பட் அதை தாண்டி பேசுங்க. அரசியல் எதிரி அப்படின்னு பார்த்தா முதல் எங்களுக்கு திமுக தான். தலைவர் வழியில் நாங்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் பாஜக வந்து அவங்களுக்கும் இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஆங்கிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன ஆங்கிள்? லைக் இது வந்து நோட்டாவோட போய் சண்டை போட போகிறாங்க, அதான் ஆங்கிள். அது இப்போ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் சார், நீங்கள் வந்து இந்த ஒரு மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் இந்த கட்சியில் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன், ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி. இன் ராங் பார்ட்டி. ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டினா வந்து அண்ணன் முத்துசாமிலாம் வந்து நான் மதிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டீசென்ட்டு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை. ஆனால் அவர் டிஎம்கே போய்ட்டு தான் வருது எனக்கு. ஏன்னா தலைவரோட இருந்தவர், கேபினட்லாம் இருந்தவர், அவர் இப்போ போயிட்டு அங்கே போயிட்டார். போனது மட்டும் இல்லாமல் அவர் பேருக்கு எடுக்குதுன்னு சாராயத்துறையை கொடுத்துருக்காங்க, இது டாஸ்மாக். அதான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஓகே சரி. அதே மாதிரி வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட பேரன்லாம் வந்துட்டாங்களா, 18 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு, காலேஜ்லாம். அது சொல்லிட்டீங்களா நீங்கள்? இல்லை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், உங்ககிட்ட சரி. ஆனால் சார் ரொம்ப யங் தான். 18 வயசு பேரன் இருக்குது, யாருக்கும் தெரியாது. சரி ஓகே. சார் வந்து ரொம்ப யங் தான். பட் ஸ்டில் நான் என்ன கேட்க வரேன்னா சார், ஒரு ரொம்ப இன்றைக்கி ஓட் போடுறவங்க வந்து ரொம்ப யங்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா இஸ் த யங்கஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓட் போடுறவங்களோட வயசே பார்த்தீங்கன்னா 20-30 வந்து ஒரு கணிசமான தொகை இருக்காங்க, ஒரு எலெக்ஷனை நிர்ணயிக்கிற அளவுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதிமுக சார்பாக நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சிருக்கீங்க? இல்லை இப்போது அதாவது சுவாமி விவேகானந்தா அவரே என்ன சொல்லியிருக்காரு, பொதுவாக 100 இளைஞர்களை தாருங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து யங்ஸ்டர்ஸு. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ணுறதுனால தான் முதல்ல வந்து எங்கள் கட்சியிலேயே திமுகவில் கூட கிடையாது, எம்ஜிஆர் இளைஞர் அணின்ட்டுன்னு யார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபார்ம் பண்ணார். நான்லாம் முதல்ல வந்து எம்ஜிஆர் இளைஞர் அணி தான். நானே ஒரு எக்ஸாம்பிளாக அதனால தான் வந்து கட்சியிலே பெரிய அளவுக்கு வர முடிஞ்சுது. அதே போல் அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, இளைஞர் இளம்பெண்கள் பாசனைச்சு இன்றைக்கி எல்லாம் கிட்டத்தட்ட 68,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். 68,000 பூத்தில் இன்றைக்கி எங்களுக்கு அமைப்பு இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு நாளைக்கு இப்போ 2026 இல்லையா, அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் வரும். கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஸ்கீம்ஸ் கொண்டு வருவோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா விளையாட்டில் வந்து ரிசர்வேஷன்லேருந்து விளையாட்டில் ரிசர்வேஷனு இது ஜாபுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். அதே போல் வந்து இப்போ யூத் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பிரத்யேகமாக ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தது. அப்புறம் இப்போது ஏஷியன் கேம்ஸு முதல்ல 91 பி நரசிம்ம அப்போ பிரைம் மினிஸ்டர், அப்போ நானும் மினிஸ்டர், அம்மா வந்து அன்றைக்கி வந்து சீஃப் மினிஸ்டர், அன்றைக்கி கூப்பிட்டு வந்து அன்றைக்கி வந்து திறந்து சென்னையே வந்து விளையாட்டு நகரமாக்கினாங்களா இல்லையா. அப்போ ஸ்போர்ட்ஸு யூத்து இதெல்லாம் நிறைய பேசணுன்னா அதுக்கு நிறைய நேரம் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெக்யூலராக யூனிக்காக வந்து பல ஸ்கீம்ஸ் வந்து எங்கள் தலைவரும் அம்மாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வழியில் கண்டிப்பாக வந்து 2026 அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய ஆட்சியில் வந்து கொண்டு வருவோம். இப்போவும் சொல்கிறேன், இப்போ பார்லிமெண்ட்டில் கூட சரி, யூத்தையும் அதே போல் வந்து நம்ம இளைய சமுதாயம், அதில் குறிப்பாக அதாவது பெண்கள் ஆண்கள் இல்லையா, அவங்கள வந்து மையப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான ஒரு பிரத்யேக திட்டங்கள்லாம் கொண்டு வருவதற்கு கண்டிப்பாக வந்து எல்லா விதமான அழுத்தமும் பாராளுமன்றத்தில் அதே போல் ஆளும் வர்க்கத்துக்கு கொடுப்போம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நல்ல ஸ்வீட்டாக பேசுனீங்க சார். ஆனால் முடிக்கிறப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது சார். நீங்கள் வந்து ஒரு பாக்ஸர் கரெக்டாக? நானும் இப்போ பாக்ஸிங் லைட்டாக கற்றுக்கிட்டு அடிக்கிறீங்களா? இல்லை இல்லை சார், ஆல்ரெடி நிறைய பேச்செல்லாம் அடிச்சு பஞ்ச் பண்ணுமா?
ஸோ இப்போ பாக்ஸிங் மாதிரி வந்து நீங்கள் நான் வந்து பாக்ஸிங் பண்ணல, பாக்ஸிங்கு, ஸ்விம்மர், அதான் கேட்க வந்தேன் சார். வேறு ஸ்விம்மர், அதுக்கப்புறம் வந்து ஜாவ்லின் த்ரோ, டிஸ்கஸ் த்ரோ, ஷார்ட் புட்டு, அப்புறம் வந்து ஹாக்கி கொஞ்சம் விளையாடுவேன், அதுக்கப்புறம் கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் ஓகே சார். எல்லாமே வந்து ஒரு பம்பரம், இன்ட்ரெஸ்டிங்காகலாம் பம்பரம், கில்லி, கோலி விளையாடுறீங்களா? இப்போலாம் விளையாடுறீங்களா சார்? இன்னும் கோலி விளையாடுறீங்களா? கோலி விளையாண்டு கரெக்டாக அடிக்கணும். ஆமாம், கோலி புரியுதுங்களா? அதே போல் வந்து கில்லி போட்டு அப்படி அடிச்சுக்கணும், பறந்துடும், அந்த மாதிரி அடிக்கணும். அப்படியெல்லாம் வந்து கில்லி, கோலி, பம்பரம் அப்படி அடிச்சுட்டு இப்படி எடுத்து கையில் அப்படி பண்ணோம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு இப்பவும் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பண்ணுறீங்களா சார்? பண்ணுறதில்ல, எங்கே பண்ண முடியுது, டைம் இல்லையா? ஆசை இருக்கு. ஆனால் சார் நீங்கள் ஒரு நாள் வேணால் ஃபீல்டுக்கு போவோம், வாங்க செப்பரேட்டாக கில்லி விளையாடி காமிக்கிறேன், கோலி விளையாடி காமிக்கிறேன், ஃபுட்பால் விளையாடுறேன், அப்புறம் ஹாக்கி விளையாடுறேன், கிரிக்கெட் விளையாடுறேன், அதுக்கப்புறம் வந்து இது பேர்னா ஸ்விம் பண்ணி காட்டுறேன். ஸ்விம்மிங்கில் நான் சாம்பியன்ஷிப்பு, இது ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக், பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரோக், அப்புறம் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரோக், 4 ஸ்ட்ரோக்கும் தெரியும் எனக்கு. கடல் நீச்சல் கூட தெரியும் எனக்கு. கடல் நீச்சல்லாம் சின்ன வயசில் அவ்வளோ தூரம் அங்கே வந்து 1 கிலோமீட்டரில் வந்து போயிட்டு ட்ராவல் பண்ணிவிட்டு போட்டெல்லாம் இறக்கிட்டு அங்கேருந்து நீந்த. கடலுக்குள்ள 1 கிலோமீட்டர் அப்போ ஸ்விம் பண்ணியா? இப்போ ஸ்விம் பண்ணி தான் இல்லை, போட்டில் முதல்ல போயிட்டு அங்கே விளையாடிட்டு அங்கே திரும்பி கரைக்கு திரும்புவோம் நீந்தி. அந்த அலை வந்து கரையில் தான் இருக்கும், நடுவில் இருக்காது. ஆனால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் பட்டு கடல் நீச்சல் வர, ஆற்று நீச்சல் வர, கிணத்து நீச்சல் வர, புரியுதுங்களா? ஆற்று நீச்சல் பண்ணுறவங்களாம் கடல் நீச்சல் பண்ண முடியாது. கடல் நீங்கள் வந்து கடல் ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு பக்கம் இப்படி வே வரும், ஒரு பக்கம் டவுன் வரும், இப்படி தூக்கம், அதிலே தண்ணி குடிச்சிட்டு போயிடுவோம். அதனால் வந்து கடல்லாம் டேஞ்சர், நீச்சல் தெரியாதும் போகக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். ஓகே. அதனால் இதெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட் என்ன பண்ணுவோம், பாக்ஸிங்கு, க்ளவுஸ் போட்டு அப்படி ஒரு பஞ்ச் ஒன்று கொடுக்குறோம். ஃபினிஷிங் என்னென்னா சார், நீங்கள் வந்து இவ்வளவு பேசிட்டீங்க, ஒரு ரிலாக்ஸ்டாக முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ரிலாக்ஸ்டாக இல்லாமல் என்ன அரசியல்லாம் நிறைய பேசிட்டு வந்தாலும் சார். அதனால் நீங்கள் வந்து ஒரு பாடல், இப்போ வந்த பாட்டு ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அது பாடி காமிக்க முடியுமா? நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மதன் பழைய பாடல் தான். இப்போ கூட வந்து எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, அது ஒரு தலைவர் பாடல்கள், அதே போல் பழைய பாடல்கள், அது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து கேட்குறது எனக்கு ரொம்பவும். அது ஏதாவது ஒரு பாட்டு மட்டும் பாடினீங்களா? இது ஏதாவது ஒரு பாட்டு பழைய பாடலா? எனி சாங் முடிஞ்ச அளவுக்கு புது பாட்டு, அந்த பாடல்குள்ளே வந்து லேட்டஸ்ட் சாங் ஏதாவது? இல்லை, இது நிறைய பாடல்கள் இருக்குது. அது இது கூட கண்ணதாசன் கடைசியில் இருந்தது, இது 3ஆம் பிரியாது, கண்ணே கலைமான். ஆமாம், கண்ணே கலைமானே கன்னிமையில் என்ன கண்டேன் உன்னை நானே, அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன், ஆரிரோ ஊராரிரோ. தேங்க்யூ சார். சார் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஏதாவது? ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி, நீயோ கிளி தேடும். அது அந்த லிரிக்ஸ் மறந்து போச்சு, ரொம்ப காலமாச்சு. வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு டு ஆல் திஸ் சார். நீங்கள் வந்து ஏதாவது உங்களோட கான்ஸ்டிட்யூட் தலைவர் பாடலாம் லிரிக்ஸ் அத்துப்படி. இப்போ உன்னை அறிந்தால் எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தான் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையான்னு. அவ்வளோ அருமையான வரி. எஸ். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்கள் மான் என்று சொல்வதில்லையா. சார் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஏதாவது, இப்போ எலெக்ஷனுக்கு எல்லோரும் போக போகிறாங்க, ஏதாவது சொல்லணும்னா என்ன சார் சொல்லுங்கள்? இப்போ வந்து எலெக்ஷன் நடக்கும் போது இப்போ நான் சொல்கிறது, தீய சக்தி திமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து ஒரு சிறப்பான புரட்சித் தலைவர் ஆட்சி வந்து சிறப்பாக இருந்தது. புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சியில் எவ்வளோ திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. மகளிர், குழந்தைகள், அதே போன்று இளைஞர்கள், அதே போன்று பொதுமக்கள், இப்படி எல்லாரும் பயன்படுத்த திட்டம் கொண்டு வந்தாங்க. அதே அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கட்சி இருக்காதுன்னாங்க. அந்த எடப்பாடி தலைமையில் எனக்கு கட்சியை பொறுத்தவரை சிறப்பான வழி நடத்தப்பட்டு ஒரு 4.5 ஆண்டுகள் நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமைச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நினச்சி பாருங்கள். இன்றைக்கி வந்து மின்சார கட்டணம், வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, அப்புறம் பால் விலை உயர்வு,
அப்புறம் வந்து கஞ்சா, இளைஞர்களை சீரழிக்கின்ற கஞ்சா ஒரு பக்கம், மெத்து, இதெல்லாம் பார்த்தா அந்த லேட்டஸ்ட்டாக வந்து கண்டுபிடிக்கப்பட்ட கெமிக்கல் போதை வஸ்துகள், இதெல்லாம் சர்வசாதாரணமாக புழக்கம் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து கடத்தல் மன்னன்லாம் இன்றைக்கி வந்து மாட்டி அவரெல்லாம் வாய் திறந்தால் இன்னும் பல பேர் வந்து திமுக வந்து உள்ளே போகிற நிலைமையெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எலெக்ஷனுக்கு பிறகு வரலாம். அந்த மாதிரி இருக்கிற நிலையில் இப்படிப்பட்ட தீய சக்திகள்லாம் வந்து வாக்கள் இடம் கொடுக்காம ஒரு நல்ல சக்தியாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவு அளித்து வாக்களித்து நம்முடைய தமிழ்நாடுடைய உரிமையை வந்து மீட்டெடுப்பதற்கு, தமிழர்களுடைய உரிமையை காப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக எங்களோடு எப்போதும் போல இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு சார் நீங்கள் பேசினது. ரொம்ப யதார்த்தமாக யங்ஸ்டர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி இருந்துச்சு சார்.